பிரைஸ் தி லார்ட். ஆண்டவருக்கு மகிமை. இந்த காலையில் உங்களை சந்திக்கிறது ரொம்ப சந்தோஷம். இயேசுவின் ஈடு இணையற்ற நாமத்தில் உங்களை வாழ்த்துறேன். வெளிப்படுத்தல் 10ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை நான் படிக்கிறேன். இனி காலம் செல்லாது, ஆனாலும் தேவன் தம்முடைய ஊழியக்காரராகிய தீர்க்கதரிசிகளுக்கு சுவிசேஷமாய் அறிவித்தபடி 7ஆம் தூதனுடைய சத்தத்தின் நாட்களில் அவன் எக்காலம் ஊத போகிற போது தேவ ரகசியம் நிறைவேறும் என்று. இதை குறித்து நாம் புரிந்து கொள்ளணும். இனி காலம் செல்லாது. 2000 வருஷத்துக்கு முன்னால யோவான் தன்னுடைய தரிசனத்தில் பார்க்கும்போது அந்த தூதன் சொல்லுகிறத அவர் பார்க்கிறார். அந்த தூதன் என்ன சொல்றான்? இனி காலம் செல்லாது. ஆண்டவருக்கு நன்றி. இனி காலம் செல்லாது என்று அந்த தூதன் சொல்லுகிறதை நாம் கவனிக்கிறோம். அன்பு சகோதர சகோதரிகளே, ஆம், உண்மை அதுதான். இனி காலம் செல்லாது. காலம் ரொம்ப சமீபமாயிருச்சு. நேரம் ரொம்ப பக்கத்தில் இருக்கு. இனிமே காலம் என்பது செல்லாததாக இருக்கிறது. காலம் செல்லாதுன்னா என்ன? இனி ரொம்ப நாள் இல்லை, இனி அதிக காலம் இல்லை என்று அதற்கு ஒரு அர்த்தம். இந்த காலம் நெருங்கி கொண்டிருக்கிறது. காலம் நெருங்கி கொண்டிருக்கிறது. நாட்கள் நெருங்கி கொண்டிருக்கிறது. வருகை சமீபித்துக் கொண்டிருக்கிறது. ஆண்டவருடைய வருகை சமீபமாகிக் கொண்டிருக்கிறது. காலம் செல்லாது. ஆனாலும் தேவன் தம்முடைய ஊழியக்காரராகி தீர்க்கதரிசிகளுக்கு சுவிசேஷமாய் அறிவித்தபடி, தேவன் ஊழியக்காரர்களாகி தீர்க்கதரிசிகளுக்கு சுவிசேஷமா அறிவிச்சாராம். ஆரம்ப காலத்திலிருந்து வந்த தீர்க்கதரிசிகள் எல்லாருக்கும் ஆண்டவர் நிறைய காரியம் சொல்லிட்டே வந்தார். 7ஆம் தூதனுடைய சத்தத்தின் நாட்கள்ல அவன் எக்காலம் ஊத போகிற போது தேவ ரகசியம் நிறைவேறும். தேவ ரகசியம் இல்ல, தேவ ரகசியம். தேவ ரகசியம் அப்படின்னா என்ன? தேவ ரகசியமே வருகதான். தேவ ரகசியம்னு சொன்னா வேற ஒன்றையும் நம்ம அந்த இடத்துல அதிகமாக சிந்திக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. அதை பற்றி வேற நாம் அதிகமாக யோசிக்க முடியாது. தேவ பக்தியின் ரகசியம்னு பவுல் பேசுறாரு. தேவ பக்தி ஒரு ரகசியம் இல்ல. ஆண்டவருடைய அந்த ரட்சிப்பு ஒரு ரகசியமாக வைக்கப்பட்டிருந்தது. பவுல் எபேசியர் நிருபத்தில், கொலோசியர் நிருபத்தில் தேவனுடைய ரகசியங்களை குறித்து நிறைய பேசுறாரு. இப்படி நிறைய ரகசியங்கள் இருந்தாலும் இந்த இடத்துல சொல்லி இருக்கிற தேவ ரகசியம் நிறைவேறும் என்று சொல்லப்பட்டிருப்பது என்னவென்றால், ஆண்டவரின் வருகைதான் தேவ ரகசியமாக பார்க்கப்படுகிறது. ஆண்டவர் மதிய ஆகாயத்தில் வரப்போகிறார். ஆண்டவர் இறங்கி வரப்போகிறார். பரலோகத்தின் தேவன் இந்த பூமிக்கு வரப்போகிறார். அன்பானவர்களே, அதுதான் தேவ ரகசியம் நிறைவேறும் காலம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. அந்த ரகசியம் நிறைவேற போகுது. ஆண்டவர் வரப்போறார் பரலோகத்துக்கு. அதில் ஒன்றும் சந்தேகம் இல்லை. ஆண்டவர் பரலோகத்தில் வந்து அவர் கிரியை செய்ய போகிறார். அன்பு சகோதர சகோதரிகளே, நம்முடைய ஆண்டவர் பரலோகத்திலிருந்து இறங்கி வரப்போறார். அவர் வரப்போகிறார். ஏதோ ஒரு ரகசியத்தை நான் உங்களுக்கு அறிவிக்கிறேன். பவுல் சொல்றார் 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரத்தில், இதோ ஒரு ரகசியத்தை உங்களுக்கு சொல்றேன். என்னன்னா, எல்லாரும் நித்திரை அடைஞ்சிட மாட்டாங்க. இயேசுநாதர் வரும்போது ஒரு நிமிஷத்துல, ஒரு இமைப்பொழுதுல நம்ம எல்லாரும் மர்வம் ஆயிடுவோம். அது எவ்வளவு பெரிய ரகசியம் பாருங்க. ஒரு நிமிஷத்துல, ஒரு இமைப்பொழுதுல நம்ம எல்லாம் மர்வம் ஆயிடுவோமா? ஆண்டவர் வருவாரா? ஆம், ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஒரு ரகசியம் இருக்கிறது. அந்த ரகசியம் என்ன? கர்த்தராகி இயேசு கிறிஸ்து சீக்கிரமா இறங்கி வருவார் என்பதுதான் அந்த ரகசியம். நீங்கள் ஆயத்தமா இருக்கிறீர்களா? உங்கள் குடும்பத்தை ஆயத்தப்படுத்துங்கள், பிள்ளைகளை ஆயத்தப்படுத்துங்கள். வருகைக்கு ஆயத்தமாக வேண்டும் என்று தினம் ஜெபம் பண்ணுங்கள். ஆண்டவரே, உம்முடைய வருகைக்கு எங்களை ஆயத்தப்படுத்துமப்பா என்று ஆண்டவரிடத்தில் கேளுங்கள். ஆண்டவருடைய வருகைக்கு ஆயத்தமாகுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் பண்ணலாமா? ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இனி காலம் செல்லாத ஆண்டவரே,
நான் கொஞ்ச காலம்தான் இருக்கு ஆண்டவரே, நீர் உம்முடைய ஊழியக்காரங்களுக்கு சுவிசேஷமா அறிவிச்சிருக்கிறீங்க, அதுக்காக ஸ்தோத்திரம். 7ஆம் தூதன் எக்காலம் ஊதுவான், அதுதான் நாங்கள் பைபிளில் படிக்கிறோம். பிரதான தூதனுடைய சத்தத்தோடு தேவ எக்காலத்தோடு ஆண்டவர் இறங்கி வருவாரு. ஆமென். அப்படி அவர் இறங்கி வரும்போது, அப்பா ஸ்தோத்திரம்ப்பா, நாங்க மேகங்கள் மேல் எடுத்துக்கொள்ளப்படுவோம்னு சொல்லியிருக்கு. அந்த ரகசியம் நிறைவேற போற நாட்களுக்காக ஸ்தோத்திரம். எங்களை, எங்கள் குடும்பத்தை எல்லாரையும் ஆயத்தப்படுத்துங்க. வருகைக்கு நாங்க போகணும். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென்.